இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் எல்லோருமே வந்து ஒரு 45, 50 வயசுக்கு மேலே முட்டி வலியில் அவஸ்தைப்படுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த முட்டி வலி பிரச்சனை இருக்குது. இந்த முட்டி வலி பிரச்சனைக்கு இவர் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறாரு. அதை கவனமாக பாருங்கள். அதை பார்த்துட்டு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸையும் குறைஞ்சது 10 தடவை டெய்லி மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணலன்னா அது எல்லாமே டைட் ஆகும். ஆக்சுவலா முழங்கால அதிகமா யூஸ் பண்ணா தேஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. ஆனா முழங்கால யூஸ் பண்ணாம இருந்தாதான் செய்யும். சரி, இப்போ முழங்கால் தேய்மானம், முழங்கால் வலிக்கு மாத்திரம் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, தூங்கி எதிர்ச்சா குதிகால் வலி, காலை தொங்க போட்டு நீங்க வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கார்ல போயிட்டு வந்தீங்கன்னா கால் வீக்கம், இதெல்லாம் வருது. இதுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? முழங்காலுக்கு இந்த மாதிரி ஒரு உயரமான கட்டு, ஸ்டூலு, பெஞ்சு எதுல வேணா உட்காந்துக்கிட்டு மெதுவா காலை தூக்கி மேல பிடிச்சிக்கங்க. 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணணும். 1 2 3 4 எண்ணிட்டு கீழே விட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். இது நீங்க உங்க கடையில உட்காந்துக்கிட்டு, கேஷ் உட்காந்துக்கிட்டு எங்க வேணாலும் செய்யலாம். தூக்கி பிடிச்சிக்கிட்டு 100 வரைக்கும் எண்ணணும். எண்ணிட்டு கீழே விட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 தடவை செய்யலாம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து எவ்வளவு பலம் செய்றீங்களோ அவ்வளவு பலம் நல்லது. இது ஒரே ஒரு எக்ஸசைஸ் முழங்காலுக்கு மேக்சிமம் பவர் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற எலும்பை சரி பண்ணாது. இது என்ன செய்யும்னா, இந்த எலும்புக்கு மேல மசில்ஸ் டெண்டான்ஸ் இருக்கு. இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீங்க நிற்கும் போது உங்க உடம்போட பாரம் எலும்புல பாதி போகும், சதையில பாதி போகும். அப்போ உங்களுக்கு முழங்கால் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது ஊசி மாதிரியோ மாத்திரை மாதிரியோ கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சரியாகாது. எக்ஸசைஸுங்கிறது உங்க உடலுக்கு நீங்க வருத்தி உடலுக்கு வேலையை கூட்டி செஞ்சீங்கன்னா தான் வேலை செய்யும். குறைஞ்சது 3 மாசம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வித்தியாசம் வரும். ஆப்ரேஷன் பண்ணி ஜாயிண்ட் வைக்கணும்னு சொன்னவங்களுக்கு கூட இம்ப்ரூவ் ஆகும். பட் பொறுமை, வியாதியை விட நாம ஸ்ட்ராங்கா நின்று எக்ஸசைஸ் பண்ணணும். இது செஞ்சா இது சரியாகும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஓகே, அடுத்தது இப்போ குதிக்கால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தா ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டே போனீங்கன்னா கால்லாம் வீக்கம் வந்துடும். 1. ரெண்டாவது, இப்போ கடையிலையோ வேலை செய்யற இடத்துலையோ கால் தங்க போட்டு சும்மாவே உட்காந்து இருந்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு ஒரு 2-3 அடி நடக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம், மெயின் காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தம் பூரா சர்க்குலேட் ஆகும், கீழே வந்து மேல போகுது. நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா கீழே வர்றது கீழே நிக்குது. நேர்னு சொல்லுவோம், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் கீழே நின்றுச்சுன்னா அது மேல போகாததுனால உங்களுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த கெண்டக்கால் வந்து 2வது ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெண்டக்காலுக்கு வந்து நீங்க பாருங்க, இந்த ஒரு 3 எக்ஸசைஸ். இந்த விரலை இப்படி மடக்கி நீட்டணும், இது ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி குதிகால மேல தூக்கி கீழே வைங்க, இது ஒரு எக்ஸசைஸ். 3வது பாதத்தை தூக்கி கீழே விடணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உட்காந்து செய்யலாம், நின்றுட்டு செய்யலாம், கார்ல செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். இப்ப நீங்க நின்றுட்டு வேலை செய்றீங்கன்னா நீங்க அங்க வேலை செய்யும் போது நீங்க பாட்டு. அதே மாதிரி இது வந்து ஒரு 2 மாசத்துக்கு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்க உடம்பு அதை செய்யும். நீங்க செய்ய வேண்டியதில்லை, உங்க உடம்பு அதை செய்யும். இது 2ம் செஞ்சீங்கன்னா தூங்கி எதிர்ச்சா குதிகால் வலி வர்றது, கால் தொங்க போட்டிருந்தா பாதம் வீக்கம் வர்றது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா குறையும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல உங்க உடம்போட ஆரோக்கியத்தின் வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இந்த பயனுள்ள அருமையான வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அவங்களுடைய முட்டி வலி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா இது ஒரு சமூக சேவையாக கருதப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.